நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு நம்பி நாராயணன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். திமுகவில் இருக்கிற இந்த கோஷ்டி பூசல் என்பது அல்லது அதிருப்தி அணிகள் என்பது எப்போதும் 2 அணிகள் இருப்பது அந்த இயல்பு தானா, அல்லது இப்போ அளவுக்கு அதிகமாக இருக்கு? ஆளுங்கட்சியாக இருந்தாலும் கூட வெளிப்படையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இங்கே அண்ணா அறிவாலயத்தில் வந்தும் நிர்வாகிகள் போராட்டம் நடத்தியதெல்லாம் பார்க்க முடிகிறது. அப்போ தொடர்கின்ற அதிருப்திக்கு என்ன காரணமாக இருக்கும் சார்? அதிருப்திக்கு பெரிய காரணம்லாம் இல்லையா சார், எல்லாருக்கும் பங்கு போகணுங்கிறது மட்டும்தான் சார், மரியாதை போகணுங்கிறது தான் சார். இப்போ புதுக்கோட்டையில சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சி நமக்கு தெரியும். நேரு போறார், ரகுபதி போறார், மெய்யநாதன் போறார், எல்லாருமே சேர்ந்தான் போறாங்க. மெய்யநாதனுக்கு மரியாதை இல்லை. ஆகையினால கெரோ பண்றாங்க. கெரோ பண்றவர்களை நேரு நேரடியாக அடிக்க போகிறார், அடிக்கிறார். இது ஒன்றும் நேரு வன்முறையில் எழுறது இது ஒன்றும் புதுசு இல்லை. ஏற்கனவே திருச்சியில நடந்தது. திருச்சி சிவா வீட்டு பக்கத்துல ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சிக்கு நேரு போகிறார். சிவாவுடைய பெயர் போடப்படவில்லை, சிவாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, சிவாவுக்கு தகவலே சொல்லவில்லை. ஆகவே திருச்சி சிவாவுக்கும் நேருக்கும் ஒரு மோதல் நடந்தது. நேருவுக்கும் அன்பில் பொய்யாமொழிக்கும் நடக்கக்கூடிய மோதல் திருச்சி முழுக்க எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் எப்படி அட்ஜஸ்ட் பண்றாங்கிறது அது வேற விஷயம். ஏன்னா பொய்யாமொழி உதயநிதியை பிடித்து கொண்டு இருக்கிறார், நேரு ஸ்டாலினை பிடித்து கொண்டு இருக்கிறார். அப்படி நேர நீங்க சென்னையில வந்துட்டீங்கன்னா, சென்னையில சேகர் பாபுவுக்கும் இளவலுக்கும் கூட சமீபத்தில் ஒரு சின்னதாக ஒரு முட்டல் நடந்ததாக தகவல் எல்லாம் வருது. பெரியவர் கூப்பிட்டு இளவலை கூப்பிட்டு இல்லை இல்லை சேகர் பாபுட்ட நீ மரியாதையா நடந்துக்கணும்னு கண்டித்ததாக தகவல் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற மேயரை யாரு வழி நடத்துவது, KN நேருவா சேகர் பாபுவா அப்படிங்கிறதுல அவங்களுக்குள்ள ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு. மேயரை பொம்மையாக வைத்துக் கொண்டு இங்க 2 பேர் அவர்களுக்குள்ளே சண்டை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். சேலத்துல ஏவாவேலு போனார். இப்போ தம்மம்பட்டி ஒன்றியத்துல ஒரு பிரச்சனை, ஏவாவேலு போனார். ஏவாவேலுவை யாருமே மதிக்கல. இதுதான் இப்ப அங்க நடந்திருக்கு. இதே கதை திருநெல்வேலியில நடந்து கொண்டிருக்கிறது. இதே கதை திண்டுக்கல் மாவட்டத்துல மற்ற மாவட்டத்துல நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட திமுக உட்கட்சி பூசல் என்பது எல்லா மாவட்டங்களும், குறிப்பாக இப்போ செந்தில் பாலாஜி உள்ள போன உடனே கோயம்புத்தூர்ல என்ன ஆச்சுங்கிறத நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு செந்தில் பாலாஜி இல்லை என்பதால் என்ன நடந்து கொண்டிருக்கிறத அங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. அப்ப எல்லா இடத்துலையும் எங்க, அதாவது இது சொல்லுவாங்கல்ல, இவன் எப்ப சாவான் திண்ணை எப்ப காலியாகும் நாம எப்படி போய் உட்காருவோம், அப்படித்தான் திமுகவினுடைய நிலைமை இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஸ்டாலினாலவோ உதயநிதியாலவோ இதை சரி செய்ய முடியுமா என்று கேட்டால், நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, சின்ன சின்ன சண்டை இருக்கும், அதனால் கருணாநிதி அந்த சண்டையை ரசிப்பார். ஏன்னா அது அவர் கையில பிடி இருக்கும். இப்ப இவர்கள் கையில எந்த பிடியும் இல்லை என்பதுதான் உண்மை. எப்படி கொண்டு போகணும்னு தெரியல. ஆகையினாலதான் திமுக வலுவிழந்து இருக்கிறதுன்னு தெரிஞ்சதுனாலதான் இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் எல்லாம் திமுகவை இப்போதாவது ஆட்சி படைக்க முடியுமா என்று முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றன. இதுதான் உண்மை. இது 2026 எதிரொலிக்குமா, தாக்கத்தை ஏற்படுத்துமா சார்? கண்டிப்பா எதிரொலிக்கும் சார், கண்டிப்பா தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா ஒற்றுமையின்மைங்கிறது பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன இருக்கு, இங்க இருக்கிறவங்க இன்னைக்கு திமுகல இருக்கிற ஏவாவேலுவா இருக்கட்டும், சேகர் பாபுவா இருக்கட்டும், இல்ல செந்தில் பாலாஜியா இருக்கட்டும், எல்லாமே அன்னைக்கு அதிமுக எலமெண்ட்ஸ் தானே சார். இங்க இப்ப கூட இந்த மதுரையில பாருங்க, அந்த மதுரையில அந்த மேயருடைய கணவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார், இந்திராணியினுடைய கணவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார், கட்சியில இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். துரைமுருகன் அந்த அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, இந்திராணியினுடைய கணவர் ரகசியமாக ஏடிஎம்கே கூட பேச்சுவார்த்தை வைத்து விட்டார் என்று ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. ஏன்னா அவர் யாரு, அவர் ரொம்ப நெருக்கமாக பழனிவேல்ராஜன் இருந்தாரு. பழனிவேல்ராஜனுக்கு இன்னைக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. பழனிவேல்ராஜனுக்கே இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னா தனக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறாரு. அவர் ஒரு பிராக்சி மேயராக இருந்தார். இப்ப உள்கட்சிக்காரர்களும் சண்டை போட்டதுனால நேர போய் வெங்கடேசன் விழுகிறார், நேர போய் மற்றவங்கிட்ட விழுகிறார். இப்ப கடைசியா எதிர்கட்சியிட்டே விழுந்து விட்டதாக தகவல் வந்ததால் தான் துரைமுருகன் அவரை நீக்கி ஆர்டர் போட்டிருக்கிறார். இப்போ நான் சேலம் ஆட்சி,
கோயம்புத்தூர் ஆட்சி, சென்னை ஆட்சி, திருச்சி ஆட்சி, மதுரை ஆட்சி எல்லாமே மாநகரங்களுங்க. மாநகரங்கள் தான் சென்னையில் திமுகவினுடைய பலம் என்று சொல்லப்படக்கூடிய இடம். இப்போ மாநகரங்கள் எல்லாத்திலையுமே திமுக உட்கட்சி பூசல் வெடித்து சிதறுகிறதுங்கிறது தான் நம்ம பார்க்கறதா. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் KKR ஆதித்தன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். திமுகவில் இருக்கிற இந்த உட்கட்சி பூசல் என்பது இயல்பானதானா அல்லது உட்கட்சி பூசல் இப்போ உச்சத்தில் இருக்கா? அதாவது இப்போ தேர்தல் பிரச்சாரம், தேர்தல் வர 8 மாதம் ஆனாலும் கூட திமுக கூட்டணியும் அதிமுக தேர்தல் பிரச்சாரத்தை இப்போதே முன்னெடுத்துட்டாங்க. இந்த டைம்ல இப்போ அவர் ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லி அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உறுப்பினர் சேர்க்குறாங்க. இதெல்லாம் வரும்போது அடுத்த தேர்தலுக்கு, இந்த தேர்தல் வரும்போது யார் அடுத்த வேட்பாளர், அதுவும் இப்பவுமே அந்த தங்களை காட்டிக் கொள்வதற்காக திமுகவினருடைய ஒரு போட்டி ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இப்போ இருக்கிற எம்எல்ஏக்கள் பாதி பேருக்கு சீட் இல்லாமல் புது முகம் தான் வரப்போவதாக ஒரு பேச்சு அவங்க திமுக தரப்புலையும் பேசிட்டு இருக்காங்க. அதுபோக வாரிசுகள் யாரெல்லாம் பதவியில் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் அந்த மூத்த தலைவர் கூட அவங்க கூட இப்போ கட்சி பணிக்கு போக வேண்டியிருக்கும் அப்படிலாம் சொல்றாங்க. இதன் விளைவாக தான் இப்போதே தங்களை முன்னெடுத்து காட்டிக்கொள்ள பூசல் வந்துட்டு இருக்கு. வழக்கமாகவே இந்த மாதிரி ஆளுங்கட்சினா தான் ஒவ்வொரு ஊர்லயும் 2 கோஷ்டி இருக்கிறது இயல்பு தான். அது இப்போ ஒரு ஸ்டாலின் சுற்றுப்பயணம் போகும்போது இவங்க தேர்தல் நெருங்குறதுனால இந்த மோதல் வெளிப்படையாக இருக்குது. நீங்க மதுரையை சொன்னீங்கன்னா அங்க அமைச்சர் மூர்த்திக்கும் அமைச்சர் PTR பள்ளிவராஜன் அந்த அவங்களுக்குடைய உள்ள மோதல் விளைப்பாடு தான் அந்த மேயர் கணவர் நீக்கம் அந்த மாதிரிலாம் வருது. அதே மாதிரி மதுரையில திருநெல்வேலி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு உள்ளூர் MLA பிரச்சனை, அவரால் அங்கே பிரச்சனை. பிறகு தர்மபுரியில் போனீங்கன்னா மாவட்ட செயலாளர் புது மாவட்ட செயலாளர் போட்டவொடனே பழைய மாவட்ட செயலாளருக்கு அவரு கண்டம் தெரிச்சு எக்ஸ் தளத்தில் பதிவு போடுறாரு இவரு. இந்த மாதிரி அது ஒவ்வொரு ஊர்லயும் 2-3 கோஷ்டி இருக்கும். இன்னொன்று அடுத்த தேர்தல் முடிந்து வரும்போது இளைய உதயநிதியினுடைய ஆட்கள் அதிகமாக பெருமளவில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற கருத்து அங்கே நிலவுது. அதனுடைய வெளிப்பாடும் இந்த பூசலுக்கு ஒரு பின்னணியில் இருக்கு. ஏன்னா ஸ்டாலின் பையன் உதயநிதினு சொல்ற ஒரு குரூப்பு, உதயநிதி அப்பா ஸ்டாலின் சொல்ற ஒரு குரூப், இப்படி 2 விதமான திமுக இருக்காங்க. அந்த புது வந்தாங்க அப்படின்னாங்க. இவங்களுடைய முரண்பாடும் இந்த மோதலாக வெடிக்குது. அதனால பின்னால யார் அடுத்த கட்டத்தில் அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரும்போது யாருடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுடைய இந்த மோதலுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அதே மாதிரி கூட்டணி கட்சிகள் இடையிலேயும் அவங்க எலெக்ஷன் வரும்போது வழக்கமாகவே எல்லா கூட்டணியும் ஒரு முறுக்கிறது தான். தங்களுக்கு அதிக சீட்டு வேணும்னு எல்லா கூட்டணி கட்சியும் கேட்கும். இப்போதைக்கு ஏற்கனவே இருக்கிற கூட்டணி ஃபுல்லாக இருக்குது திமுகவில். புது கட்சிகள் வந்தால் பழைய கட்சிகளுக்கு கூட்டணி சீட்டு குறையும். அந்த இதை தவிர்க்கணும். இங்கேருந்து யாரும் வெளியே போகிற மாதிரி இப்போ சிம்டம் சொல்லிட்டு இருக்காங்களோ யாரும் தைரியமாக வெளியே போகிறது இப்போதைக்கு நடக்கிற மாதிரி தெரியல. இன்னொரு 4-5 மாதம் போனாதான் அந்த யார வெளியே போகிறாங்களோ ஒரு தெரியும். அந்த சமயத்தை அதுக்காக தான் இப்போவுமே அவங்க கூடுதல் சீட் வேணும் அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அன்னைக்கு வைகோ பாருங்க, நேற்று திமுக கூட்டணியிலே நான் நீடிப்பேன்னு உறுதிப்பட சொல்றாரு. நான் பையன் துறையை வைக்க எங்கேயோ பார்த்துட்டு இருக்காரு. அந்த உணர்ச்சியே இல்லாமல் அப்படி ஒவ்வொரு கட்சியிலும் இந்த கூட்டணி கட்சிகளே ஒவ்வொன்றும் பிரச்சனைகள் இருக்குது. அதனால அதனை வெளிப்பாடு இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் எல்லாமே அடுத்த அதிக சீட்டு கேட்கறது அப்படிலாம் நடக்கதான் செய்யும். அது தேர்தல் நெருங்கும் போது தான் அந்த இது உறுதியான வடிவம் தெரியும். அது இப்போ இன்னொரு விஷயம் சார், நீங்கள் குறிப்பிட்டீங்க உதயநிதி சார்பாக அல்லது அவர் ஆதரவாக மாவட்ட நிர்வாகிகளாக கொண்டு வருவதற்கான சில முயற்சி. இப்போ அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருச்சி தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் இருக்கார். அதுபோல் புதுக்கோட்டை மாநகர செயலாளர் நியமிக்கப்பட்டவரும் உதயநிதியோட தேர்வாக தான் இருக்குது. ஆனால் அதுக்கு தான் அங்கே இருக்கிற வட்டச் செயலாளர்கள் அனைவருமே ஓரிருவரை தவிர அல்லது பெரும்பான்மையாக இருக்கிறவர்கள் அது ஓரிருவரை தவிர எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எங்களையும் நீக்கிருங்க அப்படிங்கிற அந்த எதிர்ப்பு அது நேரடியாக உதயநிதிக்கே தெரிவிக்கிற எதிர்ப்பு போல தானே. திருச்சியிலிருந்து அவருடைய நேருவை திருச்சியிலிருந்து கொண்டு வரைக்கும் அகற்றக்கு தான் அவரை சென்னையில் கொண்டு அமைப்பு செயலாளர் கொண்டு வந்து சென்னை கொண்டு வந்தாங்க. இருந்தாலும் அவருடைய கட்டுப்பாடாக இலக்க அவர் விரும்பலை நேரு. அதனால அவர் வந்தால் தான் அன்பில் மகேஷ் அங்கே வர முடியும். பெரிய அளவில் உதயநிதியினுடைய ஆதரவாளர் தான் அவர் அன்பில் மகேஷ் வர முடியும். அதனுடைய பிரச்சனை, அந்த பிரச்சனை அடிப்படையில் இந்த மோதல் 2 எம்எல்ஏக்கள்லாம் மோதல் வர்றதுக்கு காரணம் இது ஒரு மெயின் காரணம். தொடர்ந்து நேரு திருச்சி அரசியலில் தன்னுடைய கட்டுப்பாடை வச்சுக்க விரும்புகிறாரு. அது எதுக்குறாங்க அந்த உதயநிதி ஆதரவாளர்கள்லாம். இதனுடைய வெளிப்பாடு தான் அங்கே ஏற்பட்ட மோதல். நன்றி சார் நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் விஸ்வா இணைந்திருக்கிறார்.
சார் வணக்கம். திமுகவில் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த உட்கட்சி உரசல் மோதல் என்பது வெளிப்படையாக நிறைய இடங்களில் பார்க்க முடிகிறது. முற்றுகையிடுகிற அளவுக்கெல்லாம் பார்க்க முடிகிறது. வெளிப்படையாக பதாகையெல்லாம் வச்சுருக்காங்க. இது இயல்பான ஒன்று தானா, இல்லை இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கா? இல்லை, இத்தனை நாட்களாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழ்மட்ட செயற்பாட்டாளர்கள் செயல்புரியக்கூடியவர்கள் வந்து நிர்வாகிகளை வந்து நேரடியாக சந்திக்கக்கூடிய கூட்டங்கள் அவ்வளோ நடந்ததில்லை. நீங்கள் பொதுவாக நம்ம வந்து இன்னைக்கு திமுக போன்ற கட்சிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் வியூக வகுப்பாளர்கள்னு 300 கோடி 400 கோடி செலவு பண்ணிட்டு அவர்களை அழைச்சி வர்றாங்க. ஆனா உண்மையிலேயே களத்துல கடைசியாக பணியாற்றக்கூடிய பூத் ஏஜென்ட்கள் போன்றவர்கள் தான் உண்மையான ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவங்க தான் உண்மையான வியூக வகுப்பாளர்கள். அவங்க தான், அவங்களுக்கு தான் எத்தனை வாக்குகள் இருக்கு, எப்படி அந்த வாக்காளர்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற உத்தியெல்லாம் தெரியும். அவர்கள் எப்போதுமே இந்த கட்சிகள் கண்டுகொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப இது போன்ற நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் கேள்வி கேட்பதற்கு காரணமா இருக்காங்கன்னா இதுதான் காரணம். இதுல வந்து நீங்க குறிப்பிட்டதை போல ஒரே மாவட்டத்துல 2 பேர் அவர் பதாகைகளை பெயர் போடாம பண்றது அப்படிங்கிற பிரச்சனையில வெளிப்படையா இப்ப பேசுறாங்க. அப்போ நம்ம என்னன்னா கீழ்மட்ட அளவுல களத்துல உழைக்கக்கூடிய அவர்கள், அதே போல மாவட்ட அளவுல உழைக்கக்கூடியவர்களுக்கிடையே இந்த பூசல் இருக்குது அப்படிங்கிறது வெளிப்படையா இப்ப தெரியுது. இருக்கு எல்லா நீங்க தொடக்கமா வந்து ஒரே மாவட்டங்களில் 2 பேரை போட்டியாளர்கள் உருவாக்கி வைத்திருப்பது என்பது கலைஞர் கருணாநிதியோட உத்தி. எப்பவுமே அப்படிதான் வச்சிருப்பாரு. ஒரு இடத்துல வந்து போட்டியாளர்களை வச்சிருப்பாரு. அப்போ அதன் அடிப்படையில 2 பேர்த்தையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போவார். அப்படி இது போன்ற பிரச்சனைகள் அது இந்த தேர்தல் நேரத்துல வர்றதை பார்க்கும் பொழுது எல்லா இடங்களும் நீ குறிப்பிட்டதை போல இந்த ஒரு சலசலப்புகள் எழுகின்றன, எதிர்ப்பு குரல்கள் வர்றது அப்படின்னு பார்க்கறது சற்று அதிகமா தான் இருக்கு இந்த முறை. அதிகமாக இருக்குங்கிறீங்க. ஆளுங்கட்சியாக இருக்கிற சூழல்ல ஏன் இந்த அதிருப்தி குரல் அதிகமாக இருக்கு? அப்ப தலைமைக்கு கட்டுப்பட நிர்வாகிகள், அதாவது 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட மாவட்ட நிர்வாகிகள் மறுக்கிறார்களா, அல்லது இவர்களை எல்லாம் கட்டுப்படுத்த திறனற்ற ஒரு தலைமை இருக்கிறதா? அதான் இப்ப எப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து இவருடைய பிரச்சனைகள்லாம் நீங்க மேல தலைமைக்கு போனாதானே நீங்க வந்து அவங்க தீர்வு காண சொல்லுவாங்க. அப்படி தலைமைக்கு போகாத ஒரு சூழ்நிலையில தான் வந்து கீழ்மட்ட அளவில் இவர்கள் ஒன்று கூடும் பொழுது அதை வாய்ப்பாக பயன்படுத்தி அந்த நிர்வாகிகளும் அந்த செயல்பாட்டாளர்கள் எல்லாம் வந்து இந்த எதிர்ப்பு குரல் கொடுக்குறாங்கன்னு பார்க்க முடியுது. மற்றபடி நீங்க வந்து வெளியில போய் தனியா ஒரு பேட்டி கொடுத்தா அது கட்சி விதிமீறல் ஆயிரும். அப்ப கூட்டத்துக்குள்ளேயே நீங்க வந்து அவங்க அந்த பிரச்சனைகள் எழுப்பும் போது வந்து பாத்தீங்கன்னா அதற்கு அவங்களுக்கு களமா அவங்க பாக்குறாங்க. அப்போ உள்ளுக்குள்ள புகைச்சல் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத அது வெளிக்காட்டுது. நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.